எபிசோட் 42ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா மறுபடியும் உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்கங்க. அதாவது ரம்யாவோட கேரக்டரும், வெற்றியோட கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா, பொறுமையா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்ட் வந்து எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க காலேஜ்ல ஃபுட் ஃபெஸ்ட் வந்து நடக்குதாமா. ஸோ அதுக்கு வந்து அவங்க அம்மாவ வந்து கூப்பிட்டுட்டு இருப்பாங்க கூட போறதுக்கு. அவங்க அம்மா முடியாதுன்னு ஸோ ஆஸ் யூசுவல் வந்து நம்ம வெற்றிய வந்து சொல்றாங்க. அவரு முடியவே முடியாதுங்கிறாரு. அவரு ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுப்புன வாய்ஸ் நோட்டுக்கு ரிப்ளை வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாரு. நம்பர் பிஸின்னு வருது. ரம்யாவோட ஃபோனை புடுங்கி அதுலேருந்து ஒரு கால் அடிக்கிறாரு. பார்த்தா அங்கே ரிங்கு போகுது. ஏன் எந்தில் மட்டும் வந்து பிஸின்னு வருது அப்படிங்கிறப்போ ரம்யா வந்து இது கூட புரியலையா உன்னை அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம வெற்றி ஃபேஸ்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பட் ஒரு வழியா வந்து என்னோட லைஃப் மேட்ரு அது இதுன்னு சொல்லி அந்த ஃபுட் ஃபெஸ்ட்டுக்கு வந்து வரத்துக்கு ஒத்துக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு ரிலேட்டடாக ஷாப்பிங் போகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த ஷாப்பிங்கில் நம்ம ரம்யா பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா பில்லிங்கில் வந்து அக்கச்சக்கமான பிரச்சனையை வந்து பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கே இவ்வளோ விலை போட்டிருக்கு அவ்வளோ விலை போட்டிருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒருத்தர் பாட்டுக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போவார். இவங்க வேக வேகமாக போய் டயரை குத்தி பஞ்சர் பண்ணுவாங்க. நான் கூட ஒரு செகண்ட் எனக்கு அங்கே புரியவே இல்லை. ஒருவேளை அங்கே பில்லிங்கில் இருந்தவர் தானே இவர், ஆனால் இவர் பார்க்க வேற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வெற்றி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு யாரோ ஒருத்தரோட வண்டியை போய் பஞ்சர் பண்ற அப்படிங்கிறப்போ தான் அது யாரோ ஒருத்தர் கிடையாது, அது என்னோட அப்பா தான். உனக்காவது உங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு, ஆனா எனக்கு எங்க அப்பா என் கண்ணு முன்னாடியே இருக்கிறாரு. அவர் பார்க்குறப்போலாம் எனக்கு எரிச்சலா இருக்கு. அவருக்கு பிடிச்ச லைஃபுக்காக எங்க எல்லாரையுமே வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா வெற்றி கிட்ட அவங்களோட ஒரு பாஸ்ட் அதை வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம விக்கியோட டிரான்சிஷனுங்க. அது வந்து அவர் நல்லவரா மாறினது ஓகே, ஆனா ஆல்ரெடி வெற்றி ஒரு பக்கம் தனியா போயிட்டாரு. அண்ட் நம்ம விக்கியோட இன்டென்ஷனே என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேணி ஐஷு அண்ட் வெற்றியை வந்து பிரிக்கணும்னு அதை அவர் பண்ணிட்டாரு. அதை பண்ணதுக்கு அப்புறமா அவர் நல்லவரா திருந்தனால எனக்கு என்னன்னு தெரியல, அவர் மேல அந்த ஒரு சாஃப்ட் கார்னரே வர மாட்டேங்குது. ஸோ எப்படி அது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்கியோட அம்மா வந்து வராங்க ரெசார்ட்டுக்கு. பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆயிடுறாரு. அவங்களும் எப்படி இருக்க அப்படிலாம் கேட்டுட்டு அவங்க எடுத்தோன்னே வேணி ஐஷுலாம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபேஸே மாறுது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்க அந்த சைடாக நடந்து வராங்க. இவங்களே கூப்பிட்டு வந்து பேசிடுறாங்க. பட் இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த விக்கி இன்டர் பண்ணி வாங்க சாப்பிட போலான்ற மாதிரி பேசவே விட மாட்டுறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ஒரு அளவுக்கு கிளியரா புரிஞ்சது சம்திங் ராங் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா உட்கார வச்சு பேசுறப்போ நீ ஏன் வந்து அவங்களோட பேசுறது இல்ல, வேணி மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் உன்னால வந்து பார்க்கவே முடியாது, எங்கேயுமே கிடைக்கவே மாட்டா, நீ காலேஜ் படிக்கிறப்போலாம் உனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தா தெரியுமா, அதுவும் இல்லாமல் காலேஜில் நீங்களாம் எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க, 2 பேருமே ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, இந்த மாதிரி பண்ணாத, அவங்க கிட்ட போய் பேசு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனால் அவங்க அம்மா சொல்ல இவருக்குமே வந்து ஒரு மாதிரி மைண்ட் சேஞ்ச் ஆகுது. சரி ஓகே நான் போய் பேசுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். என்னன்னா இவர் ஒரு விஷயத்த குக் பண்ணி வச்சிருப்பாரு. பட் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிப்பீட் பண்ண சொல்லி அந்த ஜான் வந்து கத்திட்டு போவாரு. நம்ம ஐஷு வந்து ஆப்போசிட்ல இருப்பாங்க. நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹெல்ப் பண்ணி அந்த டிஷ்ஷை ஒரு வழியா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ விக்கிக்கு வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு இருந்தது. இப்போ அடுத்த ஐஷு இப்படி பண்ணோன்னு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வந்து அவருக்கு ஜாஸ்தியாகி, ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்ம குமரேசனை வந்து போய் பார்க்கறதுக்காக ராஜன் அண்ட் ரகு வந்து போறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா அவர் வந்து பெட் ரிடனாக படுத்திருக்கிறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை. ஏன் போய் சொன்னேன் அப்படின்னு கேட்குறப்போ வந்து ஆமாம் சார் நான் தான் போய் சொன்னேன், ஏன்னா எனக்கு பயமா இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்படி என்ன பயம் அப்படின்னு கேட்குறப்போ அந்த பணத்தை திருடினது நான் தான், சிதம்பரம் அதே டைம்ல வந்து காணாம போன ஒரே ரீசன்னால அந்த பழியை தூக்கி அவர் மேல போட்டுட்டு நான் போயிட்டேன். அதில் அப்பையில இருந்து எனக்கு அவ்வளோ கில்ட்டியா இருந்தது. இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமும் அதுதான். ஸோ அதனால தான் நான் வந்து உண்மையை உங்ககிட்ட சொல்லலை. பட் சிதம்பரம் வந்து அந்த பணத்தை திருடலை அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்டரை சொல்லிடுறாரு. அண்ட் நம்ம ரகு தான் வந்து எதுனாலுமே நேராக போய் வந்து நெடுமாறன்ட்ட அப்டேட் பண்ணிட்டே இருப்பார் தெரியுமா. அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நேராக போயிட்டு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இவர் குட் நியூஸ்ன்னு சொன்னாலே நம்ம நெடுமாறனுக்கு அப்படியே ப்ரெஷர் ஷூட் அப் ஆயிரும். நான் குமரேசனை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் தான் பணத்தை திருடினானாமா, சிதம்பரம் பணத்தை திருடலனா அப்புறம் ஏன் அவங்க இருந்து ஓடினா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ இப்போ என்னன்னா நம்ம மாறன் வந்து பயங்கரமா அலர்ட் ஆயிட்டாரு. அதாவது வந்து நம்ம ரகு இவ்வளோ கிட்ட வந்துட்டார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே இவரு கண்டிப்பா அவரை சேஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த பிளானை போடுவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ எபிசோட் 42ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 43ல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.